திருவேங்கட யாத்திரை அந்த நாள்லாம் இன்னைக்கும் அப்படித்தான். திருவேங்கடம் போகணும்னா நினைச்சப்பெல்லாம் போட முடியாது. நினைச்சப்பெல்லாம் போற சூழ்நிலை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நிலவி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. நினைச்சா போலாம், அது 2 நாள் ஆகுதோ 4 நாள் ஆகுதோ அது வேற விஷயம். இப்ப நம்ம நினைச்சாலும் போக முடியாது. 2-4 நாள்ல வந்தோம் பார்த்துட்டுலாம் சொல்ல முடியாது. எல்லாம் ஆன்லைன் அப்படி இப்படின்னு ஆகி போச்சு. அது 3 மாசம் முன்னாடி அதை ஓபன் பண்ணா பல பேர் அதை வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வைப்பா. அதை பார்த்து தான் டிக்கெட் பண்ணிக்க முடியுமா? அப்போ 3 மாசம் 4 மாசம் முன்பிருந்தே திட்டமிட்டா தான் இன்னைக்கு திருமலைக்கு போய் திருவேங்கடமுடியான பார்க்கவே முடியும். அந்த நாள்ல யாத்திரைன்னு கிளம்பினாலே சொத்தை எல்லாம் பல பேர்ல குடும்பத்தில் இருக்கிறவா பேர்ல எழுதி வச்சுட்டு தான் போவா. ஏன்னா யாத்திரைனால என்ன அர்த்தம்? அவர் யாத்திரைக்கு போறார் வருவாரான்னு தெரியாதுன்னு அர்த்தம். போறார், வந்தா வரலாம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் அந்த நாளிலே நிலவியது. அதனால ஒரு யாத்திரை போறான்னா நன்னா அவ சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு தான் போவா. நல்லபடியா திரும்ப வந்துட்டான்னா ததியாராதனம் பண்ணுவா. ஏன்னா திரும்ப வந்தாச்சு சொத்தெல்லாம் வகையாக கொடுக்கணும் இல்லையோ. ஒருவேளை அப்படி எழுதி வச்சுட்டு போவாடணுமோ, திரும்ப வந்துட்டா இந்த சொத்தெல்லாம் எனக்கே திரும்ப தரப்படும், அதுக்கு சேர்த்து கையெழுத்து போடும் அப்படின்னு கொடுத்துட்டு போவாடணுமோ தெரியாது. அதனால இவ போயிட்டு திரும்ப வந்தா ததியாராதனம். எந்த ஊருக்கு நீங்கள் யாத்திரை செய்துவிட்டு வந்தாலும் அடியவர்களை பூசித்திடுகைங்கிறத பண்ணாதான் அந்த யாத்திரையே நடந்ததாக கணக்கிலே கொள்ளப்படும். பழைய நாள்ல யாத்திரைன்னா அப்படியா? ஒருத்தர்கிட்ட ஒன்றும் பணம் காசு எல்லாம் பெருசா கிடையாது. அதுக்குன்னு சிறுக சேமித்து வைத்துக் கொண்டிருப்பவர்கள். உடம்பு நல்ல வலுவானதா இருக்கும், போறதுக்கு காசு இல்லை. இன்னைக்கு போறதுக்கு நிறைய காசு இருக்கு, ஆனா போறதுக்கு முடியல. எதுக்கு திருவேங்கட யாத்திரை போறேன்? அங்க போய் பெருமாள் சேர்க்கிறது அதுவான ஐயோ போறதே எத்தனை ஆனந்தம் தெரியுமா? அதுவே எத்தனை பெரிய பாதிப்பு. அந்த நாள்லாம் பஸ்ல தான் அழைச்சிட்டு போவா. காஞ்சிபுரத்துல இருந்து 212B நினைக்கிறேன். இப்பவும் போறது. அப்பப்போ போகாத இல்லை, பேருந்துலயே போறதில்லைன்னா கிடையாது, போறது உண்டு. அந்த 212B கையில சாப்பாடு பாடெல்லாம் எடுத்து அந்த குழந்தைகளை எல்லாம் அத்தனை பேரையுமாக சேர்த்து கொண்டு அந்த வண்டியில் அப்படியே திணித்து அப்படியே தள்ளுவா. உட்கார, அங்க சீட்டு காலியா இருக்கு பாரு, போய் உட்காரு. போறச்சேவே மனசு நிறைஞ்சு போயிருக்கும். இன்னைக்கு பெருத்த சீருந்து, அதாவது ஒரு கார் மகிழ்வுந்துங்கிற அதை எடுத்துட்டு போறோம் பாருங்க, அதுல கூட அந்த ஆனந்தம் எல்லாம் ஏற்படுறதே கிடையாது. மேல போனோம்னா அந்த திருமலையை அந்த இடங்கள்ல நடத்தியே தான் அழைச்சிட்டு போவா. போகச்சேவே ரூம் புக் பண்ணிட்டு போனோம்னா அதெல்லாம் நமக்கு ரூம் புக் பண்ணிக்கலாங்கிறதே தெரியாது. ட்ரெயின்ல போயிருக்கலாம், என்ன ட்ரெயின் போறதே தெரியாது. இப்பதான் அந்த புக்கிங் ரிசர்வேஷன் எல்லாம் ஓரளவு தெரிஞ்சுட்டு இருக்கோமே தவிர அப்ப அதெல்லாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கிடைச்ச பஸ்ல ஏறு போயிட்டே இருக்கு, இவ்வளவுதான் தெரியும். அத்தனை சிரமங்களுக்கு இடையிலும் அங்க போனோம்னா இந்த வரிசையில நின்று கொண்டு பெருமானை சேவிக்க செல்லும் போது அப்பாவோ அம்மாவோ நம்ம காட்டுறாதவர் பெருமாளை நன்னா சேவின்னா அந்த ஒரு கணம் கொடுத்த அந்த ஆனந்தம்ங்கிறது இருக்கிறதே. அந்த குழந்தை திருப்பதிக்கு போலாமான்னு அந்த குடும்பமே எத்தனை ஒரு சந்தோஷமான மனநிலையோட ஒரு காலத்திலே தயாராகி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கும் இருக்கிறது. எல்லாம் 3 மாசத்துக்கு முன்ன புக் பண்ணிட்டு ரொம்ப ஆசையாத்தான் போறா. அதுல ஒன்றும் குறைவே கிடையாது. போய் என்னென்ன கேட்பேன்னா நியாயமா என்ன கேட்கணும்? பெருமானே அடிக்கடி கூப்பிடு, தரிசனம் கொடுக்கணும்னா உடம்பு நல்லா இருக்கணும், பணம் காசு வரணும், இதெல்லாம் இருந்தா தானே போவே முடியும். அதனால ஒன்னு அடிக்கடி பார்த்தால் போதும்னு நீங்க சொல்லிட்டு வாங்கோ, தானா எல்லாத்தையும் அவர் கொடுத்துருவார். நாம பைத்தியக்காராளா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எதை கேட்கணுமோ அதை கேட்டு எல்லாவற்றையும் பெறாமல் ஏதோ 1-2 கேட்டுட்டு பலவற்றை இழந்து விடுகிறோம். 1 கேட்டா எல்லாமே கிடைக்கும், 1-2 கேட்டா அந்த 1-2 தான் கிடைக்கும், மீதி எல்லாம் விட்டுப்படும் இல்லையோ. அடிக்கடி தரிசனம் கொடு. அப்ப திருவேங்கட யாத்திரை வியாக்கியானத்துல எழுதி வச்சா போவான் போகின்றார், திருவேங்கடமலைக்கு போவதே பிரயோஜனம், போவதாலே ஒரு பிரயோஜனம் அன்று.